திருப்பூர் மாவட்டம் மாணிக்காபுரத்தில் தமிழக பாஜக தலைவரும் கோவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முன்னாடி வைக்கிறேன். நீங்கெல்லாம் அரசியல் தெரிந்தவர்கள், நீண்ட காலமாக அரசியல் கட்சியை பார்ப்பவர்கள். திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர், திமுக எம்எல்ஏ, இந்த 3 பேரும் செய்யாத திமுக எம்பி செய்ய போறாருங்களா? செய்ய முடியாது. ஆனா ஆட்சியில நாம் இருக்கின்ற பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை தம்பினால செயல்படுத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக செயல்படுத்த முடியும். காரணம், ஆட்சியில் நாம் இருக்கின்ற மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி எப்படி நம்முடைய உள்ளூர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த 2024 தேர்தலுடைய முக்கிய விஷயம். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் கூட, இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. காரணம், இல்லாட்டி 3 மணி நேரம் யாருங்க ஐயா காத்திருக்கா? நான் என்ன சினிமா ஸ்டாரா? நான் என்ன சூப்பர் ஸ்டாரா? நான் என்ன படத்தில் நடிச்ச ஒரு பெரிய அறிவாளியால? ஒண்ணு இல்லைங்க. உங்களை போன்ற சாதாரண ஒரு மனிதன், சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். உங்களுக்கு என் மீது ஒரு மரியாதை ஈர்ப்பு, எனக்கு உங்கள் மீது ஒரு மரியாதை, பரஸ்பரம் 2 இடத்துக்கு இருக்கிறது மரியாதை. 3 மணி நேரம் நீங்கள் காத்திருந்து அண்ணாமலை தம்பி வரும்பொழுது நாம் வாழ்த்தி அனுப்ப வேண்டும் என்று ஊர்க்காரங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க வாக்களிக்க போறீங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்கள் ஒருவரும் எனக்காக 10 ஓட்டுக்களை வாங்கி கொடுக்கணுங்கிறதா நான் வைக்கிற வேண்டுகோள். உள்ளூர்ல, பக்கத்து வீட்டுல, தோட்டத்துல, காட்டுல நம்முடைய சொந்தக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள் எல்லார்த்திட்டையும் பேசணும். இந்த முறை மோடி அவங்க வர்றாங்க. மோடி அவர்கள் வரும்பொழுது அண்ணாமலை இங்க வரணும். நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை இந்த முறை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா மோடி இருந்து 10 ஆண்டுகளும் கூட ஒரு அதிமுக எம்பி 2014 இருந்து 19, கம்யூனிஸ்ட் எம்பி 19 இருந்து 24. ஆனா எதையும் அவங்களால சாதிக்க முடியலைங்க. சாதிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், பாராளுமன்றத்தில் சண்டை போட்டிருக்கலாம். ஆனா சாதிப்பதற்கு ஒரு திறமை வேண்டும். அமைச்சர்களை பார்த்து பேசி ஒரு ஃபைல பில்டப் பண்ணி நைஸா அந்த ஃபைலை கொண்டு போய் அந்த ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ண வச்சு சண்டை போற இடத்துல சண்டை போட்டு பயப்படுற இடத்துல பயந்து அந்த வேலையை செய்யணுங்க ஐயா. அதை செய்ய தவறியதால் தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கும். அதனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள், எனக்காக நீங்கள் அடுத்த 12 நாட்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசி அவர்களை நீங்கள் தாமரைக்கு இந்த முறை வாக்களிக்க வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து காத்திருக்கக்கூடிய எல்லா மாணிக்கபுரத்தினுடைய எல்லா ஊர் பெரியவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, திருப்பூர் மாவட்டம் மாணிக்காபுரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.